சொல்றா பல்துலுக்கெல்லாம் குட்டி பாட்டி கையில் பால் கிண்ணம் குட்டி குட்டி சுட்டு சிட்டுன்னு அப்பா கையில் டீப்ப பள்ளிக்கு போகணும் வேணும் சின்ன கையில பை தூக்கி வாங்க பஸ் வந்தாச்சு உடனோட சிரிச்சிட்டு வணக்கம் மாஸ்டர் ஹாய் பில்ல டைம் வந்தாச்சு கோழி கையில வந்து வேணும் பாடம் படிக்கணும் ஆனா கொஞ்சம் தூக்கம் வருது மாலையில வீடு திரும்பி அப்பா குட்டிக்கே வச்சிருக்காரு இரவிலே கதைய கேட்டு கனவுலே பறக்கணும் நாமும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஏஐ கிட்ஸ் சாங் வீடியோ தான் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு மினிமல் சார்ஜ் வாங்கிட்டு என்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி தர முடியும். இல்லை நீங்களே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா 4 days ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருங்க. எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, வாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஏஐ கிட்ஸ் சாங் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இது உங்கள் ஓன் லிரிக்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லிரிக்ஸ் வேணும்னா ChatGPT யூஸ் பண்ணி லிரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ ChatGPT வந்துருங்க. ஸோ இதில் நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, பை த வே இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஐ எம் பிளானிங் டு கிரியேட் ஏ தமிழ் கிட்ஸ் சாங். ஸோ எனக்கு வந்து 10 லைன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து கேஷுவல் தமிழ்லேருந்து இருக்கணும். ஸோ ரொம்ப பியூர் தமிழில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து சில வார்த்தைகள் மட்டும் எனக்கு வந்து இந்த சாங்க்கு வந்து சூட் ஆக மாதிரி இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தை வந்து சூட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இந்த வார்த்தைக்கு பதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பான்ற வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ மற்றபடி இந்த லிரிக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ChatGPTயில் இப்போ ஈஸியாக வந்து லிரிக்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 லைன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 லைன் ஆஃப் லிரிக்ஸ்னால் ஒரு 1 minute வரைக்கும் நம்மளோட சாங் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சாங்கை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட்டிங் லிரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூனோ ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிரிக்ஸை வந்து சாங்காக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு சூனோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ Gmail யூஸ் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா 10 லைன் ஆஃப் லிரிக்ஸு, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைலை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ என்னுடைய சாங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நான் வந்து இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பு, ஸோ இந்த மாதிரி பாப் ராக்கு, ஸோ எனர்ஜெட்டிக், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நான் கொடுத்தேன். ஸோ உங்கள் சாங் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டைல் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இல்லைன்னா ஸோ ChatGPTலே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவே ஒரு 2-3 ஸ்டைல் வந்து கொடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறங்க. ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன் பண்ணி ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த சாங் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு சாங் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இதோட அந்த மியூசிக் அண்டு அதோட டியூன் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற சாங்ஸை வந்து டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா, காப்பிரைட் இஷ்யூஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சூனோ ஏஐயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து நம்ம பார்த்துடலாம்.
ஸோ அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் தெளிவாக வந்து போட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் இயர்லியும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மந்த்லியை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரீ பிளானில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து 50 கிரெடிட்ஸ் வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 50 கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி 10 சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இது கமர்ஷியல் யூஸுக்கு கிடையாது. ஸோ நோ கமர்ஷியல் யூஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுற அந்த சாங்கை வந்து கமர்ஷியல் யூஸ் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம யூடியூப்பில் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில், ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போட்டு நம்ம காசை வந்து சம்பாதிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம லைசன்சிங் வாங்கணும். ஸோ லைசன்சிங் வாங்குறதுனா நெக்ஸ்ட் பிளானுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ப்ரோ பிளானில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் யூஸ் ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரூ. 850 கொடுத்து நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் யூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு மெயினான பாயிண்ட் இருக்குது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாங் வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த சாங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது வந்து ஃப்ரீ பிளானில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து ப்ரோ பிளானை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த சாங்கை அப்லோட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சாங்கை வந்து ஃப்ரீ பிளானில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரோ பிளான் வாங்கினதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுற சாங்ஸ்லாம் மட்டும்தான் ஸோ காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராது. ஸோ மற்றபடி காப்பிரைட்ஸ் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரோ பிளானை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் யூஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸ்க்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பிளானே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூனோ ஏஐயோட அந்த கமர்ஷியல் யூஸ் ரூல்ஸு. ஸோ இதையே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 வீக்காக வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ரொம்ப பக்காவான இமேஜஸ்லாம் வருது. ஏன்னா இப்போ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டான இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPT வந்துட்டு, ஸோ இப்போ நம்ம இந்த லிரிக்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு கீழேயே பாருங்கள், நான் வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஐ நீட் அனிமேஷன் இமேஜ் டு பி ஜென்ரேட்டட் வென் ஃபார் த லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லிரிக்ஸோட அந்த பாதி வேர்டை எடுத்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு கிரியேட் தி இமேஜ் இன் 16:9 ரேஷியோ. ஏன்னா நான் யூடியூப்க்கு தான் வீடியோ பண்ண போகிறேன், லேண்ட்ஸ்கேப் வீடியோ. ஸோ அதனால் 16:9 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே சிம்பிளாக நான் காப்பி பண்ணி, ஸோ என்னுடைய ஜெமினியில் வந்து இந்த நேனோ பனானா வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராம்ப்ட்டை. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்னுடைய சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி நான் வந்து என்னோட லிரிக்ஸை மட்டும் நான் கரெக்டாக ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை வந்து ChatGPTலேருந்து வாங்கி, ஸோ ஜெமினி ஏஐ ஸ்டுடியோ போயிட்டு நான் வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானோ அதே ட்ரெஸ் வந்து இந்த சீனில் வந்து போடல. ஓகேங்களா? இதில் வந்து வேறு ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் ஃபைலில் செலக்ட் பண்ணி, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு, ஸோ இந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்ன லைன்னா, ஸோ இங்கே லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். த பாய் கேரக்டர் டிசைன் அண்ட் த ட்ரெஸ் கலர் மஸ்ட் ரிமைன் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் சீன் 1. ஓகேங்களா? ஃபார் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் எப்படி இருக்கானோ இந்த பையன், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்லேயே வந்து நம்மளுக்கு அதே காஸ்டியூம் வந்து போட்டிருப்பான். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேனோ பனானா வந்ததுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த அப்லோட் பண்ணுற ஆப்ஷனே வந்து வந்திருக்கு இந்த ஜெமினி ஏஐ ஸ்டுடியோவில். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எல்லா சீனுக்கும் வந்து சேம் கேரக்டர் வந்து வர மாதிரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து நான் 2 இமேஜ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரும். ஸோ நீங்கள் இனிஷியலாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பையன் வந்து எல்லா விஷுவல்லையும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டாலே நீங்கள் வீடியோ ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4th ஸ்டெப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, இப்போ நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து
நம்மளுடைய அந்த சீனுக்கான இமேஜ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT வந்து இன்னும் வந்து நம்ம சீன வந்து எக்ஸாக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சீனோட அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு, நவ் ஐ நீட் எ VEO3 வீடியோ ஜெனரேஷன் டீட்டெயில் ப்ராம்ப்ட் ஃபார் த சீன் ஃபார் த லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ இந்த லிரிக்ஸ்க்கு இந்த சீன் தான். ஸோ இதுக்கான அந்த வீடியோ ஜெனரேஷன் பண்ற ப்ராம்ப்ட் மட்டும் எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ கேரக்டர் இன் த வீடியோ ஷுட் நாட் ஸ்பீக் எனி டயலாக். ஸோ அவன் எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல சாங் ஓட போகுதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு மான்டேஜ் ஷாட் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ அதனால அவன் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ தேர் ஷுட் பி நோ கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஜெனரேட்டட் வீடியோல எதுவும் டெக்ஸ்ட்லாம் எதுவும் வரக்கூடாது. ஸோ பிளெயினா இருக்கணும். அந்த பையன் மட்டும் கரெக்டா வந்து காலையில எழுந்துக்கிற மாரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒரு சீனுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ChatGPT வந்து ஒரு டீட்டெயிலான அந்த வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கு. ஸோ இத நீங்க காப்பி பண்ணி எங்கனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்பேட்லயாவது, இல்ல நோஷன்லயாவது நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்த சீனுக்கு அதே மாரி ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரலனா, நீங்க ஒரு இமேஜ்க்கு பதில் 2, 3 இமேஜ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி, ஸோ எனக்கு இதுல இருக்க மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் வந்து கரெக்ட்டா குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ChatGPT வந்து அந்த டீட்டெயிலான வீடியோ ஜெனரேட் பண்ற அந்த ப்ராம்ப்ட் வந்து குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 5த் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் 6த் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம போன ஸ்டெப்ல வந்து இந்த மாரி ப்ராம்ப்ட் வந்து சேவ் பண்ணி வச்சோம்ல. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, நீங்க எய்தர் Gemini AI ஸ்டூடியோவாவது, அப்படி இல்லன்னா நீங்க வந்து ஃப்ளோவாவது ஃப்ளோவாவது போயிட்டு, நீங்க வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்றேங்க. ஸோ ஆட் ஃபோட்டோவ செலக்ட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் சீனுக்கான ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரைப் யுவர் வீடியோன்னு போட்டிருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு வீடியோ வந்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதே மாரி எல்லா சீன்ஸ்க்கும் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அவுட்புட் வந்து எந்த வீடியோல வருதோ, ஸோ அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 6த் ஸ்டெப்பும் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. என்னன்னா, CapCutல போட்டு எடிட் பண்றது. ஸோ நீங்க CapCut தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேற என்ன வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஃபெமிலியரோ, ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து CapCut தான் ஃபெமிலியரு. ஸோ நான் CapCutல வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணி, ஸோ அந்த பர்ட்டிகுலர் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிப்பேன். இம்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துரும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது என்ன பண்ணணும்னா, அப்படியே டிராக் பண்ணி, இதுதான் டைம் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்றீங்க நீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ வந்து ஆட் பண்றீங்க. ஸோ ஆடியோ தான் பேஸு. ஸோ ஆடியோ ஆட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம இந்த ஜெனரேட் பண்ணோம்ல, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு, ஸோ எடிட்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பரவால்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அவுட்புட் வரணும்னா, நீங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல உங்களுக்கு வேற யாருனா எடிட்டர் தெரியும்னா, ஸோ அவர் கீழ வந்து இந்த கிளிப்ஸ்லாம் அனுப்பிச்சீங்கன்னா, அவர் எடிட் பண்ணி குடுத்துருவாரு. ஸோ எல்லாத்தையும் நீங்க பண்ணி முடிச்சுட்டு, மேல எக்ஸ்போர்ட்ன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெறைய பேருக்கு வந்து டவுட் வரும். இந்த மாரி AI யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆடியோ, வீடியோலாம் மானிடைஸ் ஆகுமா? இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து மானிடைஸ் ஆகும். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இந்த அனிமல் குவெஸ்ட் வீடியோஸு, அப்புறம் இந்த பேபி பேசுற மாரி வீடியோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த சேனல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மானிடைஸ் வந்து ஆயிட்டுருக்கு. ஸோ அதனால நீங்க நம்பி வந்து இந்த மாரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் எவ்வளோ குவாலிட்டியா கிரியேட் பண்றீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு மானிடைஸ் ஆவறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கா ஏர்ன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இறங்குங்க. ஸோ கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வந்து கம்மி ஆர்பிஎம் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க 1000 வியூஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 அந்த மாரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால எந்த ஆர்பிஎம்ல வந்து உங்களுக்கு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு, அப்புறம் எந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ, அந்த கேட்டகரியில நீங்க வந்து சேனல் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸோ லாங் டெர்ம்க்கு வந்து உங்களால வந்து நல்ல ஏர்னிங் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன AI ரிலேட்டட் கன்டென்ட் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.